நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா முன்னி தொடரி இந்திய எண் மதிப்பு முறை அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னாட்டு எண்முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதை பற்றின எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போது இந்தியன் மெத்தடை வந்துட்டு நம்ம ஒரு டிஜிட்டை பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 டிஜிட் பிரிப்போம். அடுத்து வந்துட்டு 2 டிஜிட்டாக தான் நம்ம வந்துட்டு இந்தியன் முறையில் வந்து பிரிப்போம். இப்போ பன்னாட்டு முறையில் பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இதை மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பன்னாட்டு முறை, அதாவது இன்டர்நேஷ்னல் மெத்தடில் வந்து 3 டிஜிட்டாக தான் பிரிக்கணும். இப்படி தான் பிரிக்கணும் வந்துட்டு. இது இன்டர்நேஷ்னல் மெத்தடு. இதே இந்தியன் மெத்தேடு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டாக தான். இதே சேம் வேல்யூ. ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் 3 டிஜிட் பிரிப்போம். அடுத்து எல்லாமே 2 டிஜிட்டாக தான் பிரிப்போம். இப்படி தான் நம்ம ஒரு மெத்தடை வந்துட்டு பிரிக்கிறதுக்கான வழிமுறை இது தான். இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தடை வந்துட்டு எப்படி நம்ம சொல்லலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்தியன் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி இதை மாதிரி வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதே இன்டர்நேஷ்னல் மெத்தடில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் மாறுபடும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ப்ளேஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இதே நம்பர் ஒரு புக்கில் உள்ள அதே நம்பரையும் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே ரைட்டில் இருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ளேஸ் வந்துட்டு ஒன்றுகள், இந்த ப்ளேஸ் வந்து 10கள், இந்த ப்ளேஸ் வந்து 100கள். அதாவது இந்தியன் மெத்தடில் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ப்ளேஸ் வந்துட்டு 1000கள், அடுத்த ப்ளேஸ் 10,000கள். இதுவரை நம்ம இந்தியன் மெத்தடும் இன்டர்நேஷ்னல் மெத்தடும் சேமாக வரும். அடுத்த டிஜிட் தான் நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதை இந்தியன் மெத்தடில் என்ன சொல்லுவோம், 10,000க்கு அப்புறம் லட்சம்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன சொல்லணும்னா 100 ஆயிரங்கள் சொல்லணும். 10 ஆயிரங்களுக்கு அப்புறம் 100 ஆயிரங்கள் சொல்லணும். இதுதான் இதுக்கப்புறம் இதிலேருந்து தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த டிஜிட்டை வந்துட்டு நம்ம மில்லியன் சொல்லுவோம். இப்போ இன்டர்நேஷ்னல் மெத்தடில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லட்சங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க, மில்லியன் சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், 100 மில்லியன் முடிஞ்ச உடனே இதை பில்லியன் சொல்லுவாங்க. இது வந்து பில்லியன். அடுத்த டிஜிட் 10 பில்லியன், இதை மாதிரி அடுத்து 100 பில்லியன். அது மாதிரி தான் போகும் இதோட டிஜிட் வந்துட்டு. இப்படி தான் இன்டர்நேஷ்னல் மெத்தடோட நம்ம வந்துட்டு டிஜிட்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு 1, அடுத்து 10, அடுத்த டிஜிட் வந்து 100, அடுத்து 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அடுத்து பில்லியன், 10 பில்லியன். ஆக்சுவலாக 3 டிஜிட்டாக இதில் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்துட்டு என்னென்னா ஒன்றுகள், அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு ஆயிரங்கள்னு சொல்லணும். அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு
மில்லியன் சொல்லணும். அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு பில்லியன் சொல்லணும். நம்ம இந்த இதை வாசிக்கும்போது 35 பில்லியன் 694 மில்லியன் 568,421 இந்த மாதிரி தான் நம்ம வாசிக்கணும். இந்த லாஸ்ட் 3 வந்துட்டு ஒன்றுகள். அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு ஆயிரங்கள். அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு மில்லியன்கள். அடுத்த 3 டிஜிட் பில்லியன். நம்ம இன்டர்நேஷ்னல் மெத்தடு இப்படி தான் நம்ம வாசிக்கணும். இந்தியன் மெத்தடுக்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 1.2 எடுத்துக்காட்டு 1.2 வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 92,900,000 மைல்கள். இதனை பன்னாட்டு எண் முறையில் காற்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மற்றும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை நம்ம வந்துட்டு பன்னாட்டு முறையிலையும் பார்ப்போம், இந்தியன் முறையிலையும் பார்ப்போம். சரியா, 2 இதுலேயும் பார்க்கலாம். இங்கிலீஷில் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் இஸ் அபவுட் 92,900,000 மைல்ஸ். ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த இன்டர்நேஷ்னல் மெத்தட். நம்ம ஆல்சோ இந்தியன் மெத்தடும் பார்ப்போம். ஓகேயா, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மெத்தட் பார்க்கலாம். இதில் 9 to 9 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடியாக சொல்லியிருக்கோம். நம்ம வந்துட்டு 3 டிஜிட்டாக தான் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா, இது மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் வந்து பிரிக்கணும். அதாவது எப்படி பிரிக்கணுங்கிறதையும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதே மாதிரி பிரித்தாச்சு. அதை எப்படி நம்ம வாசிக்கணுங்கிறதையும் சொல்லிடலாம். இதில் இருக்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள். 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், இது மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு எப்படி வாசிக்கணும்னா, 92 மில்லியன் 900 ஆயிரங்கள், அதாவது 92 மில்லியன் அண்ட் 900,000 அது மாதிரி தான் வாசிக்கணும். இதை எப்படி நம்ம எழுதணும்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதிடலாம். 92 மில்லியன் அண்ட் 900,000 இது மாதிரி தான் எழுதணும். இதே தமிழில் எப்படி எழுதணும்னா, தொண்ணூற்று 2 மில்லியன் 900 ஆயிரங்கள், இது மாதிரி தான் இதை உச்சரிக்கணும். கொஞ்சம் இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லணும்னா, இது 2 மில்லியன், இதாவது 1, 10, 100, இது 3 ஒன்றுகள். அடுத்த 3 வந்து ஆயிரங்கள். அடுத்த 3 வந்துட்டு மில்லியன்கள். அது நமக்கே தெரியும். அப்போது இது 2 மில்லியன்களில் இருக்குது. அப்போ 92 மில்லியன்கள், 92 மில்லியன். இது 3 டிஜிட்டாக அடுத்து சொல்லும்போது இது 900 இருக்குது. அப்போ 92 மில்லியன் 900 ஆயிரங்கள், இது மாதிரி தான் நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம இந்தியன் மெத்தடை பற்றி பார்ப்போம். அதே சேம் டிஜிட்டு இந்தியன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். இந்தியன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 டிஜிட் அந்த ஆயிரங்கள் வர ஒன்றுகள், அதாவது ஃபஸ்ட்டு 3 டிஜிட் ஒன்றுகள், அதை மட்டும் நம்ம பிரிச்சுட்டு திருப்பி 2 டிஜிட்டாக தான் நம்ம பிரிக்கணும். இதை வந்துட்டு இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நம்ம இந்தியன் மெத்தடில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்போது இதை எப்படி உச்சரிக்கணும்னா, 9,29,00,000 சொல்லிட்டுன்னு உச்சரிக்கணும். இப்போ எப்படி எழுதணும்னா, 9,29,00,000
29 லட்சம் இது மாதிரி தான் எழுதணும். இங்கிலீஷில் வந்துட்டு 9 crores 29 lakhs இது மாதிரி தான் எழுதணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.